ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து திருப்பதி பக்தர்களுக்கு சுட சுட ஒரு சூப்பர் நியூஸும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் நேற்று நைட்டு 9 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்றைக்கு வியாழக்கிழமைங்கிறதுனால வியாழக்கிழமைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் மட்டும்தான் கொடுத்தாங்க. விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில். ஸோ சீக்கிரமாகவே டோக்கன்ஸ் தீர்ந்துருச்சு. ஸ்ரீவாரிமேட்டில் காலையில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்றைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. அங்கேயும் டோக்கன்ஸ் எல்லாம் தீர்ந்துருச்சு. அடுத்து இன்றைக்கி நைட்டு 9 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி நாளைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை மறுநாள் அதிகாலைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கீழ் திருப்பதியில் கொடுப்பாங்க. ஸ்ரீவாரிமேட்டில் நாளை காலையில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. அலிப்பிரி நடைபாதையில் திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. 300 ரூபாய் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 3 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்தவங்க ஷேர் பண்ணாங்க. டோக்கன் தரிசனத்தில் அதிகாலைக்கு உண்டான டைம் ஸ்லாட்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா 1லேருந்து 2 மணி நேரமும், மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட்டில் 4லேருந்து 6 மணி நேரமும் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகலாம். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 10லேருந்து 12 மணி நேரம் ஆகலாம். டிடிடியில் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க திருமலா வெங்கமாம்பா அன்னப்பிரசாதத்தில் மசால் வடை கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. ரத சப்தமி அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்ட்டுலாம் நியூஸ் வந்தது. ஸோ நானும் போய் பார்த்தேன். ஆனால் அப்போ கொடுக்கல. பட் இன்னையிலேருந்து கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்னப்பிரசாதத்தில் காலையில் 10:30 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் லன்ச்சு கொடுக்குறாங்க. அந்த டைமில் மசால் வடையும் சேர்த்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதான் அந்த மசால் வடை. இந்த வடையில் என்னென்ன சேர்த்துருக்காங்கன்னா பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு சேர்க்கறது கிடையாது. சாத்வீக வடை அப்படின்னு ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த வடை அன்னப்பிரசாத பில்டிங்கில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஏன்னா ராம்பக்கிச்சா கவுண்டர்லேயும் சாம்பார் சாதம் கொடுக்குறாங்க. சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ்கிட்டையும் சாம்பார் சாதம்குள்ளே கொடுக்குறாங்க. அங்கே கொடுக்கல. அன்னப்பிரசாத பில்டிங்கில் திருமலாவில் கொடுக்குறாங்க. டைமிங்ஸ் காலையில் 10:30லேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும். இப்போதைக்கு ஒரு நாளைக்கு 35,000 வடைகள் தயார் செய்து பக்தர்களுக்கு ஒன்று கொடுக்குறாங்க. சீக்கிரமாக எல்லா பக்தர்களுக்குமே அதற்கடுத்து சாப்பிட வர்றவங்களுக்கும் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு செய்யப்படும்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சர்வீஸ் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டிடிடி இஓ சேர்மன் அவங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறப்போ ஆல்ரெடி அன்னப்பிரசாதத்தோட குவாலிட்டியும் டேஸ்ட்டும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸ்ட்ரா ஐட்டம் மெனுவில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மசால் வடை சேர்த்துருக்கோம். ஆல்ரெடி ஒரு தடவை ட்ரையல் பார்த்துருக்கோம். அது சக்ஸஸ் ஆனதுனால இன்னையிலேருந்து திருமலா மாத்ருஸ்ரீ வெங்கமாம்பா அன்னப்பிரசாத பில்டிங்கில் காலையில் 10:30 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஒரு நாளைக்கு இப்போதைக்கு 35,000 வடைகள் தயார் செய்து பக்தர்களுக்கு கொடுக்கப்படும். போக போக அடுத்து வர்ற அதாவது 4 மணிக்கு மேலே சாப்பிட வரவங்களுக்கும் சேர்த்து கொடுக்கப்படும்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 10:30லேருந்து 4 மணி வரைக்கும் டைமிங்ஸ். காலையில் ஓரளவுக்கு 9:30 போயிட்டா டிஃபன் சாப்பிட்லாம். பொங்கல், சில டைம் உப்மா, சில டைம் சேமியா உப்மா அந்த மாதிரி கொடுக்குறாங்க. 10:30 மணிலேருந்தே மீல்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். 4 to 5 க்ளோஸ்டாக இருக்கும் அன்னப்பிரசாதம். 5 to 11 மணி வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் எவ்ரிடே ரெகுலராக இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் டிடிடியில் ஸ்டார்ட் பண்ணிக்கிற இந்த சூப்பர் நியூஸ் போய் சேரும். தேங்க்யூ.